ஹலோ நியூக்ளியரில் ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட்டு பைண்டிங் எனர்ஜியில் ப்ராப்ளம்ஸ் பார்த்தோம். இப்போ செகண்ட் பார்ட்டாக ஃபிஷன் இந்த மாதிரி கொஷின்ஸ் எப்படி வரும் அப்படின்னா மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஷின் அப்படின்னு சொல்லலாம். ஒரு 4 மாடல் பார்க்க போகிறோம் இதில். ஃபர்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரியாக்ஷனை கொடுத்து அந்த ரியாக்ஷன் வந்துட்டு எவ்வளோ டைமில் அது ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறது தான். ஹவு லாங் கேன் an electric lamp of 100 watt be kept glowing by fusion of 2 kg of deuterium டேக் த ஃபியூஷன் ரியாக்ஷன் ஆக்ஸ். இது ரொம்ப ஃபேமஸான மாடல். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டினே கிட்டத்தட்ட 4 இயர்ஸ் கேட்டிருக்காங்க. 4 இயர்ஸ் மட்டும் நான் மென்ஷன் பண்ணியிருக்காது, நிறைய டைம் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மகிட்ட எவ்வளோ மோல்ஸ் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ டோட்டலாக எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2 kg இருக்குது. ஸோ டியூட்டீரியமுக்கு 2 கரெக்டாக எவ்வளோ மோல்ஸ்ன்னு பார்க்கும்போது மோலார் மாஸ் வந்துட்டு 2 வச்சுக்கலாம். ஸோ கிவன் மாஸ் பை மோலார் மாஸ். அப்போது நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்துட்டு 2000 கிராமில் மாற்றிக்கணும். 2 kg by 2 is equal to 1000 moles நம்ம கிட்ட இருக்கு. ஓகேவா? எஸ், 1000 moles. இப்போ இந்த 1000 மோல்ஸ்ல எவ்வளவு நம்பர் ஆஃப் ஆட்டம் இருக்கு அப்படின்னு பார்க்க போறோம். ஸோ கண்டிப்பா அந்த ஃபார்முலா தெரிஞ்சிருக்கும். நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன்டூ அவகேட்ரோ நம்பர். ரொம்ப கிளியரா இதே மாதிரி நீங்க இந்த மாடல்ல வந்துச்சுன்னா நீங்க அப்ரோச் பண்ணலாம். ஸோ n எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் 1000 மோல்ஸ் நம்ம கிட்ட இருக்கு. அவகேட்ரோ நம்பர் 6.022 இன்டூ 10 பவர் 23 சார். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா 6.022 இன்டூ 10 பவர் 26 ஆட்டம்ஸ் இருக்கு சார். டோட்டலாக நம்ம கிட்ட இருக்க ஆட்டம்ஸ். சரி, ஒரு ரியாக்ஷனுக்கு இங்க பார்த்தீங்கன்னா எவ்வளோ போயிடுதுன்னா 2 ஆட்டம் போயிடுது. ஓகேவா? வெரி இம்பார்ட்டன்ட். இது 2 ஆட்டம். இது 2 1H 2 1H. ஒரு ரியாக்ஷனுக்கு 2 ஆட்டம் போயிட்டாங்கன்னா நம்ம கிட்ட இருக்க எவ்வளோ ஆட்டம்ஸ்ல எவ்வளோ ரியாக்ஷன் நம்ம முதல்ல பார்ப்போம். ஸோ நம்பர் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா டோட்டல் நம்பர், இவ்வளோ ஆட்டம்ஸ் நம்ம கிட்ட இருக்கு, டிவைடட் பை ஒரு ரியாக்ஷனுக்கு 2 ஆட்டம் போயிடுச்சுன்னா அப்போ எவ்வளோ நம்பர் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் நமக்கு நடக்கும்னு கேட்டால் இது அப்படியே நீங்கள் டிவைட் பண்ணிட வேண்டியதான் 2ஆல். இவ்வளோ நம்பர் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் இருக்கும். இது ஃபண்டமெண்டல் சார். எல்லா ப்ராப்ளமுக்கும் நீங்கள் இது மாதிரி ஒர்க் அவுட் பண்ணி வச்சுக்கணும். சரி, இப்போ ஒரு ரியாக்ஷனில் வர எனர்ஜி எவ்வளோன்னு பாருங்க. 3.27 கரெக்டா? ஒரு ரியாக்ஷனில் வருது 3.27 மெகா எலக்ட்ரான் வோல்ட். இதை நீங்கள் ஃபஸ்ட்டு ஜூலுக்கு மாற்றிக்கணும். ஏன்னா ஹவு லாங் கேன் பி an electric lamp அப்படின்னு கேட்கும்போது பவர் இஸ் ஈக்குவல் டு எனர்ஜி பை டைம். ஸோ இந்த பவர் கொடுத்துட்டாங்க, அப்போ டைம் இஸ் ஈக்குவல் டு எனர்ஜி பை பவர். அந்த எனர்ஜியை தான் இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ 3.27 மெகா எலக்ட்ரான் வோல்ட்டை நம்ம முதல்ல ஜூலாக மாற்றிக்கலாம். 1 மெகா எலக்ட்ரான் வோல்ட் என்ன ஜூலில் சொல்லணும். 1.602 இன்டூ 10 பவர் மைனஸ் 13 ஜூல். ஒன்றும் இல்லை சார், இது அப்படியே நீங்கள் எலக்ட்ரானோட வேல்யூ போட்டு அந்த மெகாவோட வேல்யூலாம் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது கிடச்சிரும் டேரெக்டாக. ரொம்ப பெரிய விஷயம் இல்லை. மெகா 10 பவர் 6 எலக்ட்ரானோட வேல்யூ போடுறோம், அது 19ல் 6 போயிடும், ஜூல் எழுதியாச்சு. இப்போது ஸோ 3.27 மெகா எலக்ட்ரான் வோல்ட்டுங்கும் போது ஜூலில் மாற்றினீங்கன்னா 1.602 இன்டூ 10 பவர் மைனஸ் 13. கண்டிப்பாக நியூக்ளியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி மல்டிப்ளிகேஷன் போட்டு தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. ஸோ இது 5.24 இன்டூ 10 பவர் மைனஸ் 13 ஜூல்ஸ். நம்ம கிட்ட ஒரு ரியாக்ஷனுக்கு இங்கே தான் தப்பு நடந்துடக்கூடாது. ஒரு ரியாக்ஷனில் நமக்கு இவ்வளோ எனர்ஜி கிடைக்குது. இங்கே இவ்வளோ நம்பர் ஆஃப் ரியாக்ஷன் அந்த 2 கிலோ டியூட்டீரியம்லேருந்து நமக்கு கிடைக்கும். அப்போ என்ன பண்ணணும்? இப்போ நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க. அப்போ டோட்டல் எனர்ஜி அப்படிங்கிறது, ஸோ நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம யோசிச்சோம்னா இந்த சம்லாம் ஒரு பெரிய கஷ்டமாகவே நமக்கு தெரியாது. டோட்டல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ ஆட்டம் ரியாக்ஷன் நடக்குது நமக்கு 3.011 இன்டூ 26 ரியாக்ஷன் சார். ஒரு ரியாக்ஷனில் எவ்வளோ கிடைக்குது 5.24 இன்டூ 10 பவர் மைனஸ் 3 ஜூல். இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா 3 இல்லை, சாரி 13. ஓகே, 13. அப்போ டோட்டல் எனர்ஜி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1.58 இன்டூ 10 பவர் 14 ஜூல் சார். இது டோட்டல் எனர்ஜி. ஆல்மோஸ்ட் இங்கே முடிஞ்சு. ஃபஸ்ட்டு இந்த ஸ்டேஜ் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் சார். அப்புறம் இங்கே இந்த கன்வர்ஷன்லாம் ரொம்ப கஷ்டம்னு சொல்ல முடியாது. இதுதான் நம்ம எல்லா சமமும் ப்ரொசீட் பண்ணணும். இப்போ பவர் எடுத்துக்கலாம். அப்போது டைம் இஸ் ஈக்குவல் டு எனர்ஜி பை பவர். நமக்கு டோட்டல் எனர்ஜி எவ்வளவு 1.58 இன்டூ 10 பவர் 14. பவர் எவ்வளோ சொல்லியிருக்காங்க 100 வாட்ஸ். அப்போ டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1.58 இன்டூ 10 பவர் 12 செகண்ட்ஸ். இதில் டவுட்டே வேண்டாம், ஏன்னா நம்ம கிராமில் மாற்றி ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இப்படியே செகண்ட்ஸில் விட முடியுமா? அதை நம்ம மாற்றணும்ல. ஸோ
T is equal to calculate பண்ணிடலாம். டேஸ்ல மாத்துறதுக்கு என்னன்னு calculate பண்ணுவோம். 1 இயர்ங்கிறது 365 டேஸா? எஸ் 365 தான் எடுத்துக்கணும் கண்டிப்பா. 24 hours 60 minutes 60 seconds. அப்போ உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர் 3.15 into 10 power 7 seconds. இதெல்லாம் காமன் சார். நீங்கள் எப்பயுமே இந்த 3.15 into 10 power 7 seconds நீங்கள் ஒரு டேட்டா மாதிரி கையில் வச்சுக்கலாம், புரோட்டான் எலக்ட்ரானோட மாஸ் மாதிரி. அப்போ டைம் இஸ் ஈக்குவல் டு 1.58 into 10 power 12 seconds by 3.15 into 10 power 7 seconds. ஸோ எவ்வளோ இயர்ஸ் வரும்னு கேட்டிங்கன்னா 5 into 10 power 4 இயர்ஸ் வரும் சார். ஸோ நம்ம செகண்ட்ஸை இயருக்கு கன்வெர்ட் பண்ணிட்டோம். ஸோ உங்களுக்கு கிடைக்கிற செகண்ட்ஸை நீங்கள் அப்படியே 1 இயருக்கு கன்வெர்ட் பண்ணும்போது 3.15 into 10 power 7 செகண்ட்ஸில் டிவைட் பண்ணால் டோட்டல் நம்பர் ஆஃப் இயர்ஸ் கிடைச்சிரும். ஸோ 2 கிலோ டியூட்டீரியம் எடுத்து 100 வாட்ஸில் உள்ள ஒரு எலக்ட்ரிக்கல் லேம்ப்பு ஃபியூஷனில் பண்ணிங்கன்னா அது கிட்டத்தட்ட 50,000 வருஷம் எரியும். ஆமாம் சார், கேட்கவே பிரம்மாண்டமாக இருக்குல்ல. 50,000 இயர்ஸ். ஸோ மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லலாம், தட் இஸ் மாடல் அப்படின்னு சொல்லலாம் இந்த வருஷத்துக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இப்போ இந்த கொஸ்டினில் பார்த்தீங்க அப்படின்னா டியூட்டீரியம் ட்ரிட்டியம் ரியாக்ஷனை ஃபியூஷன் ரியாக்டரில் கேட்டிருக்காங்க. நமக்கு சிலபஸில் ஃபியூஷன் உண்டு, ஆல்ஃபா டிகே தான் கிடையாது. அப்போ இந்த மாதிரி ப்ராப்ளம் நம்ம பைண்டிங் எனர்ஜி மெத்தடில் சால்வ் பண்ணோம். பட் நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் பற்றி நம்ம ஒரி பண்ண தேவையில்லை, டேரெக்டாக மாஸை வச்சு நம்ம சூப்பராக ஒர்க் பண்ணலாம். ஸோ லெஃப்ட் சைடு பாருங்க, ஒரு டியூட்டீரியம் இருக்கு, ஒரு ட்ரிட்டியம் இருக்கு. இவங்களோட ரியாக்டன்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. ஹீலியம் ஒன்று, நியூட்ரான் ஒன்று, ப்ளஸ் இந்த கியூ கொடுத்துருக்காங்க. அந்த கியூ தான் கேட்டிருக்காங்க, எனர்ஜி ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டெஃபினட்டாக இந்த லெஃப்ட் சைடில் உள்ள மாஸை நம்ம கால்குலேட் பண்ணுறோம், ரைட் சைடில் உள்ள மாஸை நம்ம கால்குலேட் பண்ணுறோம். 2 மாஸுக்கு ஒரு டிஃபரன்ஸ் வரும். அந்த டிஃபரன்ஸை நம்ம 93m மல்டிப்ளை பண்ணால் நமக்கு எனர்ஜி கிடைச்சிடும் சார். ஸோ ரொம்ப சிம்பிள் ப்ராப்ளம் தான். பட் நியூக்ளியர் ரியாக்ஷன்ஸ்குள்ளேயும் இந்த மாதிரி ப்ராப்ளம் வரலாம் பேஸ்ட் ஆன் த பைண்டிங் எனர்ஜி அப்படின்னு. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி சம்ம ப்ரொசீட் பண்ணும்போது மாஸ் ஆஃப் ரியாக்டன்ஸ் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. ஓகேவா, மாஸ் ஆஃப் ரியாக்டன்ஸ் கண்டுபிடிக்கலாம். டியூட்டீரியம் பிளஸ் ஹீலியம் இருக்காங்க. அப்போ டியூட்டீரியம் 1 தான் இருக்காங்க. இங்க ஒருவேளை 2 இருந்தா 2 டியூட்டீரியம்னு அர்த்தம். பட் இங்க ஒரே ஒரு டியூட்டீரியம் தான் இருக்காங்க, அதனால டைரக்டா நம்ம எழுதிடலாம். ஸோ மாஸ் ஆஃப் ரியாக்டன்ஸ் வந்துட்டு 2.014102. நான் ஃபர்ஸ்ட் இந்த டியூட்டீரியமோட வேல்யூ எழுதிட்டேன். அடுத்தது ட்ரிட்டியமோட எழுத போறேன். 3.016049. டெசிமலை ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து எழுதணும். இதை ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர் 5.030151 AMU. அதை யூன்னு கூட சொல்லலாம். இதான் மாஸ் ஆஃப் ரியாக்டன்ஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா மாஸ் ஆஃப் ப்ராடக்ட் என்னன்னு பார்க்கலாம். ஓகேவா, ப்ராடக்ட்ல ஒரு ஹீலியம், ஒரே ஒரு ஹீலியம் தான் இருக்காங்க, ஒரு நியூட்ரான் இருக்காங்க. அந்த மாஸ் மேலே கொடுத்துருக்காங்க. ஸோ 4.002603 ப்ளஸ். ஸோ இப்படி நீங்கள் ப்ளஸ் பண்ணுறத விட இப்படி கூட எழுதிக்கலாம் எக்ஸாமில், ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு முடிஞ்சிடும். இல்லாட்டி அது தனியாக வேற ஒரு ஸ்டெப் எழுதுகிற மாதிரி இருக்கும். இப்படி எழுதிப்போம். இதை ரெண்டு ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 5.011268 சார். கரெக்டாக தான் நினைக்கிறேன். ஆமாம், கரெக்டு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா மேக்ரோஸ்கோபிக்கலாகவே உங்களுக்கு தெரியும், இந்த ரியாக்டன்ஸ் தான் அதிகமாக இருக்காங்க ப்ராடக்டை விட. அப்போ தான் அவங்க எனர்ஜியை ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு அர்த்தம். எக்ஸோதெர்மிக் வெரி இம்பார்ட்டன்ட். ஒருவேளை இவங்க கம்மியாக இருந்து இவங்க அதிகமாக இருந்தால் அவங்க அப்சர்வ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல த அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ரிலீஸ் இந்த ரியாக்ஷன் அப்படி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க தான் அதிகம், இவங்க தான் எனர்ஜியை கொடுக்குறாங்க. இப்போ அந்த டிஃபரன்ஸ் என்னன்னு பார்த்துருவோம். ஸோ இங்கே எழுதிடுவோம், அப்படியே மைனஸ் பண்ண ஈஸியாக இருக்கும்ல. 11268 சார். இதை நீங்கள் டிஃபரன்ஸ் பண்ணால், சாரி மைனஸ் பண்ணால் 0.018883 சார். ஓகே, AMU. இப்போ இந்த வேல்யூவில் நீங்கள் அப்படியே 931 மெகா எலக்ட்ரான் வோல்ட் பை C². சார் நான் போன வீடியோவில் சொன்னேன், அந்த லாஸ்ட்டில் சொன்னேன், தப்பாக புரிஞ்சுக்கூடாது அப்படின்னு. 1 AMUங்கிறது 931 மெகா எலக்ட்ரான் வோல்ட் அப்படின்னு நம்ம பேசும்போது இதுக்குள்ளே ஒரு C² இருக்குது, அதை புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு நான் சொன்னேன். ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். 1 AMU C² வேல்யூ தான் சார் 931 மெகா எலக்ட்ரான் வோல்ட். இந்த இடத்துல தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஆனால் இது நெட்ல இருந்து எடுத்தது. போர்டு எக்ஸாம்ல இது கொடுத்துருப்பாங்களான்னா கிடையாது சார். எல்லா டைமும் கண்டிப்பாக போர்டு எக்ஸாம் கொடுக்க மாட்டாங்க. ஸோ 1 AMU = 931 மெகா எலக்ட்ரான் வோல்ட். அப்போ வர ஆன்சர் நீங்கள் அப்படியே மல்டிப்ளை பண்ணாலே உங்களுக்கு பைண்டிங் எனர்ஜி கிடைச்சிடும். பைண்டிங் எனர்ஜி = 0.018883 into 931 மெகா எலக்ட்ரான் வோல்ட் =
17.58 மெகா எலக்ட்ரான் வோல்ட் சார். எனர்ஜியில தான் சொல்றோம். ஸோ இங்க எப்பயுமே நம்ம மெகா எலக்ட்ரான் வோல்ட்ல தான் சொல்லுவோம். கண்டிப்பா அதுல ஜூல்ல இங்க ரெப்ரசென்ட் பண்ண மாட்டோம் யூஸ்வலா. ஸோ இந்த இடத்துல ஃபைனல் ஆன்சர் 17.58 மெகா எலக்ட்ரான் வோல்ட். இது ஒரு 3 மார்க் கொஸ்டின். கேட்ட 4 வருஷத்துலயுமே இது 3 மார்க் கொஸ்டினா தான் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா, இந்த ப்ராப்ளம் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த மாடல் தான். ஆனா இதுல ஒரே ஒரு சின்ன சேஞ்ச் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் பார்த்த மாடல் பாருங்களேன். இதுல 2 டியூட்டீரியம் இருக்காங்க. அதனால நம்பர் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் நம்ம 2ன்னு போட்டு கால்குலேட் பண்ணோம். ஆனா இங்க பாருங்க, இந்த ப்ராப்ளம்ல 3 ஹீலியம் இருக்காங்க. ஸோ 100 ஹீலியம் காம்போசிஷன் அப்படின்னு கொடுத்துட்டு ஸ்டாரோட மாஸ் ஆஃப் ஸ்டார் கொடுத்துருக்காங்க. இந்த சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது நிறைய வருஷம் கேட்டிருக்காங்க. நாங்கள் இயர் இப்போ மென்ஷன் பண்ணல. பட் இது ஒரு அரௌண்ட் ஒரு 5-6 இயர்ஸ் பக்கம் இந்த ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க. செட் 1 செட் 2 அப்படி டிஃப்ரெண்ட் செட்டில் இந்த ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணி பார்ப்போம். முடிஞ்சால் நீங்கள் பாஸ் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா, நம்பர் ஆஃப் மோல்ஸ் கால்குலேட் பண்ணிக்கலாம். நம்பர் ஆஃப் மோல்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொடுத்துருக்க மாஸ் எவ்வளோ 5.0 இன்டூ 10^32 kg கரெக்டா, டிவைடட் பை 4. ஹீலியமோட மோலார் மாஸ் எடுத்தாச்சு, 4ன்னு எடுத்துட்டோம். விச் இஸ் ஈக்குவல் டு, அது கால்குலேட் பண்ணால் என்ன வரும், டிவைட் பண்ணால் கிடைக்கிற ஆன்சர். சரி அப்படியே இது இருக்கட்டும், நம்ம டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணி எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். அடுத்தது நம்பர் ஆஃப் மோல்ஸ் எவ்வளோ, இப்போ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ்க்கு என்ன பண்ணணும், இன்டூ அவகேட்ரா நம்பர் போடுவோம் கரெக்டா. அப்போ 5.0 இன்டூ 10^32 kg பை 4 இன்டூ 6 இன்டூ 10^23 அவகேட்ரா நம்பர் போட்டாச்சு. ஸோ எனக்கு கிடைக்கிற ஆட்டம்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 7.5 இன்டூ 10^58 நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் சார். இந்த கிளாரிட்டி இருக்கணும். ஸோ இவ்வளோ ஆட்டம்ஸ் இருக்கு. ஒரு ரியாக்ஷனுக்கு எவ்வளோ போயிடுது, 1 ஹீலியம், 2 ஹீலியம், 3 ஹீலியம், 3 ஹீலியம் போயிடுறாங்க. அப்போ நம்பர் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் சார் நிறைய புக்கில் இப்படி கொடுத்துருக்க மாட்டாங்க சார். எவ்வளோ ரியாக்ஷன்ஸ் நடக்குது அப்படிங்கிறத நம்ம கொடுத்துருக்க மாட்டாங்க. நான் சொல்றது ரொம்ப சிம்பிளிஃபைடான ஒரு மெத்தட். டோட்டல் ஆட்டம்ஸ் எவ்வளோ 7.5 இன்டூ 10^58. நம்பர் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் என்னன்னா, ஒரு ரியாக்ஷனுக்கு 3 போயிட்டாங்கன்னா எவ்வளோன்னு கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ இதை நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிற ஆன்சர் பார்த்தீங்கன்னா மெகா எலக்ட்ரான் வோல்ட் 7.5 இன்டூ 10^58 தானே, கரெக்டு தானே? எஸ், எதுவும் டவுட் வேணாம். நம்பர் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் நடக்குது. நம்ம டேரக்டா மல்டிப்ளை பண்ணிடலாம். ஒரு எக்ஸ் வேல்யூன்னு வச்சுப்போம், இல்லை அந்த வேல்யூ அப்படியே வச்சுக்கலாம். இப்போ இவ்வளோ நம்பர் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் நடக்குது சார். வேணும்னா போட்டுருவோமா, என்ன பெருசாக கஷ்டமாயிட போகுது. 2.5 சார், 2.5 இன்டூ 10^58 சார், பக்கா சார். 3 இன்டூ 2 6, ரிமைனிங் 1 15. பர்ஃபெக்ட். ஆமாம், ஓகே. இப்போ இவ்வளோ ரியாக்ஷன்ஸ் நடக்குது. ஒரு ரியாக்ஷன்ஸ்க்கு எவ்வளோ எனர்ஜி, 7.27. அப்போ டோட்டல் எனர்ஜி எவ்வளோ பார்த்தீங்களா? ரெண்டாவது ப்ராப்ளம்லேயே நமக்கு ஒரு ஈஸியாக ஒரு ஃபீல் வந்திருக்கும். டோட்டல் எனர்ஜி எவ்வளோ, ஒரு ரியாக்ஷனுக்கு 7.27 மெகா எலக்ட்ரான் வோல்ட்னா இவ்வளோ நம்பருக்கு, ஏன்னா 2.5 இன்டூ 10^58 ரியாக்ஷன்ஸ் நடக்கிற அளவுக்கு நம்ம கிட்ட நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்கு. அப்போ இதை கால்குலேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர் மெகா எலக்ட்ரான் வோல்ட்டை டேரெக்டாக கன்வெர்ட் பண்ணிடுவோமா, ஜூல்ல தானே சொல்லணும். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் எலக்ட்ரான் வோல்ட்ல வச்சு ஒர்க் பண்ணவே கூடாது. அப்போ இங்க மெகா எலக்ட்ரான் வோல்ட்ல இருக்கும்போது இந்த மெகா இன்ட்டு எலக்ட்ரானை நான் அப்படியே இப்போ மாற்ற போகிறேன். என்னவா மாற்ற போகிறேன், 1.6 இன்டூ 10^-13 ஜூல் ஃபுல்லாக மெகா எலக்ட்ரானோட ஜூலில் மாற்றிட்டேன் சார். ஸோ 2.9 இன்டூ 10^46 ஜூல் சார். பர்ஃபெக்ட். இவ்வளோ டோட்டல் எனர்ஜி கிடைக்குது. அப்புறம் சம்ல பாருங்க, இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அட் தி ரேட் இவ்வளோ கிலோ டைம் கொடுத்துட்டாங்க சார். டைம் இல்லை, பவர் கொடுத்துட்டாங்க. அங்கே பவர் 5 இன்டூ 10^30 வாட்ஸ் சார். ஏன்னா சன்னை பற்றி பேசிகிட்டு இருக்கோம்ல, அவ்வளோ வாட்ஸ் இருக்கு. இப்போ டைம் தான் கேட்டிருக்காங்க. இவ்வளோ ஹீலியமோ கார்பனா எவ்வளோ டைம்ல மாறும், அந்த ப்ராப்ளம்ல க்ளோன்னு கொடுத்தாங்க, எவ்வளோ வருஷம் அந்த லேம்ப் எரியும் கொடுத்தாங்க. இங்கே எவ்வளோ டைம் கன்வெர்ட் ஆகுங்கிறாங்க. ஸோ டைம் இஸ் ஈக்குவல் டு, ரொம்ப சிம்பிளா, எனர்ஜி பை பவர். எனர்ஜி எவ்வளோ சார், 2.9 இன்டூ 10^46 ஜூல் சார். பை பவர் வந்துட்டு 5 இன்டூ 10^30 வாட்ஸ். ஸோ கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கிறது 5.8 இன்டூ 10^15 செகண்ட்ஸ். நான் லாஸ்ட் வீடியோலேயே சொன்னேன், லாஸ்ட் ப்ராப்ளம்லேயே சொன்னேன், இந்த செகண்ட்ஸை அப்படியே நீங்கள் இயராக கன்வெர்ட் பண்ண 3.15 இன்டூ 10^7 இயர்ஸ், அவ்வளோதான் சார். இயர்ஸ் போட்டிங்க. ஸோ டி இஸ் ஈக்குவல் டு 1.8 இன்டூ 10^8 இயர்ஸ். பார்த்துக்கோங்க, கிட்டத்தட்ட க்ரோர்ஸ்க்கு மேலே வரும். ஆமாம், டெஃபினட்டாக சம் மில்லியன்ஸ் இயர்ஸ் ஆகும் இவ்வளோ தூரம் கன்வெர்ட் ஆகிறதுக்கு. ஓகே,
ஸோ எவ்வளோ 5 × 10⁻32 kg. ஸோ நார்மலாக பார்த்தோம் அப்படின்னா இன்னும் எவ்வளோ வருஷம் நம்ம கிடைக்கும், இந்த பூமி வந்து கிரியேட் ஆகி இன்னும் எவ்வளோ வருஷம் நம்ம சன்ட்ட இருந்து வெளிச்சம் வாங்கிட்டு இருப்போங்கிற ஒரு இயர் அப்ராக்சிமேஷன் தான். கிளியர். மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் ப்ராப்ளம் மாடல் சார் இது நியூக்ளியர் ஃபிஷன் ஃபியூஷனில். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இஃப் 200 MeV எனர்ஜி ரிலீஸ் இன் த ஃபிஷன் ஆஃப் single U-235 nucleus, the number of fissions required per second to produce. இங்க number of fissions per second ஒரு செகண்ட் கொடுத்துட்டாங்க, to produce 1 kilowatt கேட்டிருக்காங்க. இப்போ எனர்ஜி கால்குலேட் பண்ணி தான் நம்ம போட போறோம். ஓகே, இப்போ டோட்டல் ஆக்சுவலாக இது எந்த வருஷம் கேட்டதுன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாப் 2003 சார். எழுதிடுவாங்க, எதுவுமே எழுதலைன்னா அப்போ பிவைக்குங்கிற ஃபீலே வராது. எஸ், பஞ்சாப் 2003 கொஷின். இப்போ முதல்ல எவ்வளோ எனர்ஜி ரிலீஸ் அப்படிங்கும்போது நம்பர் எவ்வளோ நம்ம கால்குலேட் பண்ணணும். தட் இஸ் எனர்ஜி ரிலீஸ் பர் செகண்ட். ஓகே, அது எவ்வளோ டைம்ஸ் n × 200 MeV சார். இந்த என்னங்கிறது நம்பர் ஆஃப் ஃபிஷன்ஸ், எவ்வளோ டைம் நடக்குது அப்படிங்கிறது தான். அப்போ ஆன்சர் வந்துட்டு n × ஜூலில் கன்வெர்ட் பண்ணணும், வெரி இம்பார்ட்டன்ட். அப்படி தான் ஒர்க் பண்ணணும். 1 electron volt 19. அப்போ மெகான்னு போடும்போது என்னன்னா அந்த டேட்டாலாம் உங்களுக்கு மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். -13 ஜூல். ஓகே, இது அப்படியே வச்சுப்போம். அடுத்தது எனர்ஜி ரெக்வயர்ட் பர் செகண்ட் அப்படிங்கும்போது என்ன அர்த்தம், பவர் இன்டூ டைம் இஸ் ஈக்குவல் டு எனர்ஜி. கரெக்டா? எஸ், எனர்ஜி ரெக்வயர்ட் பர் செகண்ட். இப்போ இது எவ்வளோ, பவர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 1 kilowatt இன்டூ பர் செகண்ட்னு கொடுத்துட்டாங்க. அப்போ இங்கே என்ன போடணும், 1 second இஸ் ஈக்குவல் டு 1000 ஜூல் சார். இப்போ இந்த கொடுத்துருக்க டேட்டா படி ஒரு செகண்டுக்கு 1 kilowatt பவருக்கு எவ்வளோ தேவைப்படுது, வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு செகண்ட்ல 1 kilowatt பவர் நீங்கள் கொடுக்கணும்னா உங்களுக்கு தேவை 1000 ஜூல் சார், வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ டோட்டலாக உங்ககிட்ட எவ்வளோ ரியாக்ஷன்ஸ் நடக்க போகுது அப்படின்னு பார்ப்போம். ஒரு டைமில் இவ்வளோ எனர்ஜி போகிறாங்க அப்படின்னா திஸ் n × 200 × 1.6 × 10⁻−13 ஜூல் இஸ் ஈக்குவல் டு 1000. உங்ககிட்ட இவ்வளோ எனர்ஜி ஒரு தடவைக்கு நடக்குது, டோட்டல் எனர்ஜி 1000 ஜூல் இருக்காங்க. அப்போ எவ்வளோ ரியாக்ஷன்ஸ் நடக்கும், 1000 டிவைடட் பை ஒரு இதோட வேல்யூ, ஒரு ரியாக்ஷனுக்கு தேவைப்படுற எனர்ஜி. வெரி இம்பார்ட்டன்ட். இங்கே மைனஸில் இருக்குது, பிரம்மாண்டமான நம்பர் வரும் சார், அவ்வளோ ரியாக்ஷன்ஸ் கிடைக்கும். ஸோ இதை மேலே எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு 1000 × 10⁻13 சார். கீழே 2 சைபரில் ஒரு சைபர் எடுத்துருங்க. அப்போ 20 × 16 which is equal to 320 சார். கால்குலேட் பண்ணிங்கன்னா கிடைக்கிற ஆன்சர் 3.125 × 10⁻13 ரியாக்ஷன்ஸ். ஆமாம், சம் ட்ரில்லியன்ஸுக்கு போயிடும். 13 ரியாக்ஷன்ஸ் அளவுக்கு 1000 ஜூல்லே உங்களுக்கு கிடைக்குது. ஏன்னா ஒரே ஒரு ரியாக்ஷனில் வெறும் 200 × 1.6 × 10⁻−13 ஜூல் தான் செலவாகுது. அப்போ டோட்டலாக எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1000 ஜூல். இந்த மாதிரி மாடல் ஃபிஷன் ஃபியூஷனை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மாடல் தான் நம்ம ஃபஸ்ட்டு போட்ட ப்ராப்ளம். அதுக்கப்புறம் இந்த மாடலை வச்சு நம்ம நிறைய ஒர்க் பண்ணலாம். எவ்வளோ எனர்ஜி கொடுக்குறாங்க, எக்ஸோதெர்மிக்கா எண்டோதெர்மிக்கா அப்படின்னு பார்க்கலாம். கீப் ஆன் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.